இனி ஜீவிப்பது நான் அல்லவே, என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. இனி ஜீவிப்பது நான் அல்லவே, என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. அறையுண்டேன் அவருடன் சிலுவையிலே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. அறையுண்டேன் அவருடன் சிலுவையிலே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. உலகம் என்னை ஒன்றும் செய்யாது, அந்த பாசம் பற்றி கொள்ளாது. உலகம் என்னை ஒன்று செய்யாது, அந்த பாசம் பற்றி கொள்ளாது. பாவம் என்னில் சமயம் பெறாது, பாதாளம் என்னை மேற்கொள்ளாது. பாவம் என்னில் சமயம் பெறாது, பாதாளம் என்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. அனுதினமும் சிலுவை சுமந்தே நடந்திடுவேன் அவரின் வழியிலே. சொல்லுங்க, அனுதினமும் சிலுவை சுமந்தே நடந்திடுவேன் அவரின் வழியிலே. துன்பம், தொல்லை, கஷ்ட நஷ்டங்கள் அவரின் அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. துன்பம், தொல்லை, கஷ்ட நஷ்டங்கள் அவர் அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காக. கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. அவரை அறியும் அறிவின் மேன்மைக்காய் லாபமாய் இருந்தவைகளை, glory, ஹல்லேலூயா, அவரை அறியும் அறிவின் மேன்மைக்காய் லாபமாய் இருந்தவைகளை நஷ்டமாக விட்டிடுவேனே, குப்பையுமாக எண்ணிடுவேனே. லாபமாக இருந்தவைகளை நஷ்டமாக விட்டிடுவேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஜீவிப்பது நான் அல்லவே, என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. இனி ஜீவிப்பது நான் அல்லவே, என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. அவருள் சிலுவையிலே இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. அறையுண்டேன் அவருடன் சிலுவையிலே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காக. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிழைத்திடுவேன் அவருக்காகவே. உலகம் என்னை ஒன்று செய்யாது, அந்த பாசம் பற்றி கொள்ளாது. உலகம் என்னை ஒன்று செய்யாது. சொல்லுங்க, அந்த பாசம் பற்றி கொள்ளாது. பாவம் என்னில் சமயம் பெறாது, பாதாளம் என்னை மேற்கொள்ளாது. பாவம் என்னில் சமயம் பெறாது, பாதாளம் என்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்கா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காக. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லே, உங்க சத்தம் வரட்டும். அவருக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காக. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா.
நான் அல்லவே. என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. இனி ஜீவிப்பது நான் அல்லவே. என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. அறையுண்டேன் அவருடைய சிலுவையிலே. இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. அறையுண்டேன் அவருடைய சிலுவையிலே. இனி பிழைத்திடுவேன் அவருக்காக. ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பிழைத்திடுவேன் அவருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பிழைத்திடுவேன் அவருக்காக. ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பிழைத்திடுவேன் அவருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிழைத்திடுவேன் அவருக்காகவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜீசஸ். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்கிற இந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ளவர் மோசேயோடு இருப்பதாக ஆண்டவர் சொன்னார். மோசேயோடு மாத்திரமல்ல, the God of today நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் இருக்கிறேன் என்பது. அந்த God of today நம்மோடு கூட இருந்தால் அவருடைய ஊழியத்தை நாம் செய்யணும்னு அவர் விரும்புகிறார். மோசேக்கு ஒரு ஊழியம் கொடுத்தார். என்ன ஊழியம்? பார்வோன் கையில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனத்தை என்ன செய்ய? மீட்டுட்டு வா. அது அவ்வளவு லேசான ஊழியம் இல்லை. பார்வோன் கையிலிருந்து ஜனத்தை விடுவிப்பது சாதாரண காரியம் அல்ல. இன்றைக்கு உலகமும் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிற பிசாசின் கையில தான் ஜனங்கள் சிக்கி இருக்கிறாங்க. அவங்கள அவர் கையிலிருந்து மீட்டு சபைக்கு கொண்டு வருவது சாதாரண காரியம் அல்ல. நம்ம திறமையில் அது நிச்சயம் நடக்காது. ஆனா the God of today இருக்கிறேன்னு நாமம் உள்ளவர் நம்ம கூட இருக்கிறார்ல, அவரை வைத்து நாம் அந்த ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. பிசாசாகிய பார்வோன் வஞ்சகம் பண்ணுகிறான். ஜனங்களை அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறான். அந்த ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப வளர்ந்து விடக்கூடாது என்கிறதில் அவன் கவனமாயிருக்கிறான். யாத்ராகமம் 8:28 சொல்லுகிறான், நான் போக விடுவேன், ஆனால் அதிக தூரம் என்ன செய்யாதீங்க, போகாதீங்கன்னு அவன் சொல்றான் என்கிறத நம்ம தியானிச்சுக்கிட்டே வரோம். பிசாசு பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளருவது அவனுக்கு விருப்பமே இல்லை. நீங்கள் ஜபத்தில் வளருவது, வேத வாசிப்பில் வளருவது, பரிசுத்தத்தில் வளருவது, கிருபையில் வளருவது, கர்த்தருடைய பலத்தில் வருவது அவன் விரும்பவே இல்லை. நீங்கள் வளர்பிறையாக இல்லாமல் தேய்பிறையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஒரு நிலா வளர்பிறை என்ற ஒன்று இருக்கிறது. அது கூட வர 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 வெளிச்சம் கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு சமயம் அந்த நிலா வர 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 வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மள அப்படியே வெளிச்சத்தை வர 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 குறைக்க பார்க்குறானே ஒழிய அது ஏறணும்னு அவன் விரும்பல. ஆனா ஆண்டவர் நம்முடைய வெளிச்சம் வர 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 நடுப்பகல் வெளிச்சம் போல பிரகாசிக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. வெளிச்சம் கூடணும், பரிசுத்தம் கூடணும், பக்தி கூடணும், கர்த்தரை தேடுறது கூடணும், சபைக்கு வர்றது கூடணும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? வர 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 எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டே வரோம். ஆவிக்குரிய காரியங்களை குறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஊழியக்காரன் என்ன பிரசங்கம் பண்ணாலும், என்ன வார்த்தையை எவ்விதங்களில் சொன்னாலும், அழுது பிரசங்கம் பண்ணாலும், சத்தமிட்டு பிரசங்கம் பண்ணாலும், அது உள்ள கிரியை செய்யாதபடிக்கு பிசாசானவன் தோத்தரிக்கிறான். சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது உலகம் நம்மை மேற்கொள்ளுகிறது. இப்போ நம்ம என்ன பாட்டு பாடுறோம்? உலகம் என்னை மேற்கொள்ளாது, பாவம் என்னில் சமயம் பெறாது அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய அனுபவம் அப்படித்தான் இருக்கா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். எபேசியர் 1:23 நம்ம தியானிச்சுட்டு வரோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைன்னு போட்டிருக்கிறது. நிரப்புகிறவருடைய நிறைவான சபை. எல்லாரும் சொல்லுங்கள், நிரப்புகிறவருடைய நிறைவான சபை. நம்முடைய ஆண்டவருக்கு பல பேர் இருக்கு, அதுல ஒரு பேர் நிரப்புகிறவர்னு அர்த்தம். உங்களை நிரப்புறவர் தான் கர்த்தர். நீங்க காலி பையா இருக்கணும், அறவாசி இருக்கணும், முக்காவாசி இருக்கணும் அவர் விரும்பல. உங்களை நிரப்ப விரும்புகிறார். உங்கள் சந்தோஷத்தை நிரப்ப விரும்புகிறார். உங்கள் பரிசுத்தத்தை நிரப்ப விரும்புகிறார். உங்களுக்குள் கிருபையை நிரப்ப விரும்புகிறார். வல்லமையை நிரப்ப விரும்புகிறார். பக்தியை நிரப்ப விரும்புகிறார். வேத வாசிப்பை நிரப்பும்படி விரும்புகிறார். கர்த்தரை தேடுகிறதில் நீங்கள் வளரணும், உங்களை நிரப்ப விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், அவர் என்னை நிரப்ப விரும்புகிற கர்த்தர். அவர் நிரப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த நிரப்புகிற சபையில தான் நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கிறோம். நிரம்புறோமா நம்ம? அவர் உங்களை நிரப்பணும்னு விரும்புறாரே. அப்பா என்ன நிரப்பணும்னு விரும்புறீங்களே, நானும் நிரம்பணும்னு விரும்புறேன்னு உங்கள் பாத்திரத்தை கர்த்தருக்கு நேரா திருப்பி வச்சிருக்கிறீங்களா? நிரப்பப்பட வேண்டும். நிறைவுள்ள கிறிஸ்தவனின் மேல கர்த்தர் விருப்பம் கொள்ளுகிறார். ஆனால் சபை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? வெளிப்படுத்தல் 2:4 ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன்னு உன் பேர்ல எனக்கு குறை இருக்குன்னு சொல்றாரு. நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபை குறைந்து இருக்கிறத கர்த்தர் ரொம்ப துக்கமாய் அதை எண்ணுகிறார். சபையே, நீ நிறைவா இருக்கணும், ஆனால் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன்னு உன் பேர்ல எனக்கு என்ன இருக்குது? குறை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீ ஆதி அன்புக்கு வா. நீ ஆதியில என் மேல எவ்வளவு அன்பா இருந்த அந்த அன்புக்கு வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய அன்பின் கயிறுகளால் நம்ம இழுக்கிறார். சோத்திரம். இன்னைக்கு இந்த ஆதி அன்பில இருக்கிறவருடைய அடையாளங்களை இதுவரைக்கும் நான் 5 அடையாளங்களை நான் சொல்லியிருக்கிறேன். சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு 6வது ஒரு அடையாளத்தை சொல்றேன். இந்த ஆதி அன்பில் இருக்கிறவங்க ஆண்டவரை கொஞ்சமா அல்ல அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், ஆதி அன்பில் இருக்கிற சபை ஆண்டவரை கொஞ்சமாய் நேசிக்க மாட்டாங்க, அதிகம் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பார்கள். இதான் இன்னைக்கு 6வது பாயிண்ட். அதிக அன்பு கூறுகிறவர்களாய் நீங்கள் இருக்கணும் ஆண்டவர் மேல. ஆனா இன்னைக்கு அன்பு கூறுறீங்க, ஆனா அதிக அன்பு கூறல. அதான் இருக்கிற விசேஷம். நீ அன்பிலே குறைந்திருக்கிறாய் என்றாரு. இதுக்கு ஒரு 3 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு ஸ்திரியை குறித்து ஆண்டவர் சொல்ற ஒரு சம்பவம் இது. லூக்கா 7:42. நம்ம ஸ்கிப் பண்ணி அந்த வேர்டை மட்டும் நாங்கள் ஹைலைட் பண்ணி போட்டிருப்போம். கொஞ்சம் பாருங்க. இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான் அதை சொல் என்றார். இங்க பாருங்க, அதிக அன்பா இருப்பான். இது கர்த்தர் சீமோனிடத்தில் பேசின வார்த்தை. சோத்திரிக்கிறோம். லூக்கா 7:43 பாருங்கள். சோத்திரிக்கிறோம். சீமோன் ஆண்டவருக்கு பதில் சொல்லுகிறான், எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். சோத்திரிக்கிறோம். இப்போ ஆண்டவர் அங்க இருக்கிற ஒரு ஸ்திரியை குறித்து சீமோனிடத்தில் சொல்லுகிறார். லூக்கா 7:47 இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. இங்க பாருங்க, 2 வார்த்தை வருது. கொஞ்சமாய் அன்பு கூறுகிறவர்களும் இருக்கிறாங்க, அதிகமாய் அன்பு கூறுகிறவர்களும் இருக்கிறாங்க. லிசன் தி வேர்ட். உங்களுக்கு புரியுதா? கொஞ்சமா இயேசுவை அன்பு கூறுறவங்க இருக்கிறாங்க, அதிக அன்பு கூறுறவங்க இருக்கிறாங்க. அப்போ எபேசு சபை கொஞ்சமா அன்பு கூர்ந்தனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்சிட்ட? விட்டுட்ட. ஆனால் நீங்கள் கொஞ்சமாய் அன்பு கூறுகிறதை ஏசப்பா விரும்பல, அதிகமாய் அன்பு கூறுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கொஞ்சமா அன்பு போடுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமையே லேட்டாக தான் வருவாங்க. சில ஞாயிற்றுக்கிழமை யாருன்னா பத்திரிக்கை வச்சுட்டா கூட வரமாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அன்பு தானே இருக்குது. இயேசு மேலே அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் அன்பு தான் இருக்குது. சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சர்ச்சை கட்டடிச்சிடுவாங்க.
ஜெபம் பண்ண மாட்டாங்க. சரியா? அப்படியே ஜெபம் பண்ணால் கூட அது அவ்வளவு அர்த்தம் திருத்தமாக அந்த ஜெபம் இருக்காது. பைபிள் தினந்தோறும் ப்ராப்பராக வாசிக்க முடியாதவங்களாக இருப்பாங்க. சோத்திரம். ஊழியம் செய்ய மாட்டாங்க, இயேசுநாதரை பற்றி யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க தான். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் கொஞ்சமாக அன்பு கூறுறவங்க. இந்த காலவேளை உங்கள் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க, நீங்களே உங்களை நியாயம் தீர்த்துங்க. உங்களையே நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இயேசு மேலே ரொம்ப அதிகமாக அன்பு வச்சிருக்கீங்களா, கொஞ்சமாக அன்பு வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, மகனே நீ என் மேலே அதிக அன்பு வச்சிருக்கிறப்பா அப்படின்னு உங்களை பற்றி சொல்வாரா? இல்லாட்டி என்ன கொஞ்சமாக தான் என்னை நேசிக்கிறேன்னு உங்களை சொல்வாரா? நான் நியாயந்திருக்கிறேன், நான் உங்களை நியாயந்திருக்கிற நியாயாதிபதி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நியாயந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை எடை போடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை உணர்த்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை சீர்திருத்த முயற்சிக்கிறது. நீங்கள் கொஞ்சமாய் அன்பு கூறுறவங்களா, அதிகமாக அன்பு கூறுறவங்களா? இன்னைக்கு இந்த சம்பவத்தில் வருகிற சீமோன் என்கிற ஒரு மனிதனையும் ஒரு ஸ்திரீயையும் நாம் இங்கே மேட்ச் பண்ணி அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இன்றைக்கு சில சத்தியத்தை வேகமாக கற்றுக்கொள்ள போகிறோம். இது பல முறை நீங்கள் படித்தது தான். இது அநேக பிரசங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். தோத்திரம். ஆனாலும் இன்றைக்கு ஒரு புதிய வெளிப்படுத்தலை ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்வாராக. இது ஒரு ஆண்டவர் சோதரிக்கிற ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அது என்னன்னா, சீமோன் என்கிற ஒருவன் குஷ்டரோகியாக இருந்து சுகம் பெற்றவன். இயேசுவினால் சுகம் பெற்றவன். இயேசு அவன் வாழ்க்கையில் சுகம் கொடுத்துருக்கிறாரு. குஷ்டரோகியாக இருந்தவனுடைய வாழ்க்கையில் என்ன கொடுத்துட்டாருங்க? சுகம் கொடுத்துட்டாரு. அதற்கு நன்றியாய் கர்த்தரை தன் வீட்டுக்கு அழைத்து விருந்து வைத்தவன் தான் இந்த சீமோன் என்கிறவன். அவன் பெத்தானியா ஊரை சேர்ந்தவன் என்று மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. மார்க்கு 14 வசனம் 3 பார்த்தீங்கன்னா, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோனின் வீட்டில் என்ன இருக்கையில், போஜன பந்தி இருக்கையில் என்று பைபிள் சொல்லுகிறது. சோத்திருக்கிறோம். இவன் பெத்தானியா ஊரை சேர்ந்தவன். இவன் குஷ்டரோகியா இருந்தவன். அந்த குஷ்டரோகியா இருந்ததிலிருந்து அவன் சுகம் பெற்றவன். ஆகவே ஆண்டவருக்கு நன்றியாக அவன் அங்கே பந்தி வைக்கிறான். இந்த பந்தி வைக்கிற இதே நேரத்தில் அதே ஊரில் பெத்தானியாவில் இருந்து ஒரு ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ என்ற அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயை, அந்த பாவத்திலிருந்து அந்த ஸ்திரீயை கர்த்தர் மீட்டிருக்கிறார். பாவம் செய்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீயை பரிசுத்த ஸ்திரீயாக, பரிசுத்தவாட்டியாக அந்த மகளை மாற்றிருக்கிறார். அந்த மகளும் இயேசு பெத்தானியாவிலே இந்த சீமோன் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று அந்த ஸ்திரீ அறிந்து, அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவர்கள் ஆண்டவருக்கு நன்றியா இருந்ததை நாம் பார்க்கிறோம். இது கொஞ்சம் பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாதத்தில் உட்கார்ந்து சோதரிக்கிறோம் இருந்த அந்த பாவியான ஸ்திரீ யார் அப்படின்னா, யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. யோவான் 1:11 சொல்லுது, மரியாளும் அவளுடைய சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா. அப்போ அந்த மரியாளும் மார்த்தாலும் எந்த ஊருங்க? அவங்களும் யாருங்க? பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் என்ன இருந்தான்? வியாதியா இருந்தான். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். அந்த மரியாளே, இங்க ஆவியானவர் எழுதுறார், அந்த மரியாளே அவருடைய சகோதரியாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். இது கொஞ்சம் குறையா இந்த வசனத்தை அவர் போட்டிருக்கிறாரு. யோவான் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி, யோவான் 11:2 பாருங்க. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. எங்க லூக்காவில் நான் இப்போ வாசிச்சோமே, அந்த சப்ஜெக்டில் வர்ற அந்த மரியா தான் இந்த பெத்தானியா மார்த்தாளுடைய சகோதரி ஆகிய மரியாள்னு இங்கே ஆண்டவர் இங்கே விளக்கம் கொடுக்குறாரு. உங்களுக்கு புரியுதா புரியலையா? அந்த மரியாளே, இந்த வார்த்தையை பாருங்க. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலை மயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அப்படின்னு ஆண்டவர் இங்கே விளக்கம் கொடுக்கிறார். அவர் அட்ரஸ் பண்றார், நோட்டீஸ் பண்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மரியாள் பாருங்க,
இந்த மரியாள் எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராங்களோ அப்பெல்லாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த பாதத்தை கனம் பண்றாள். யோவான் 12:13 அந்த மரியாள் சோத்திரிக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து தைலம் பூசுறது, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த மரியாள் சோத்திரிக்கிறோம். இப்போ பைபிளில் நிறைய மரியாள் இருக்குது. எந்த மரியாள்னு நம்ம குழம்பக்கூடாது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், லூக்காவில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்தோம் 7, அதை தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஒரு சகோதரி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்து, இந்த சகோதரியை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு மார்த்தாள் மரியாள் அந்த மரியாளோடு நமக்கு கனெக்ட் ஆகாது. இங்கே லூக்காவில் ஆண்டவர் சொல்லும்போது மரியாள்னு அந்த ஸ்திரியை குறித்து அவர் அட்ரஸ் பண்ணவே மாட்டார். ஒரு ஸ்திரீ, பாவியாகிய ஒரு ஸ்திரீன்னு தான் சொல்வாரே ஒழிய அது மார்த்தாளுடைய சகோதரியாகிய மரியாள்னு அவள் பேர் அங்கே வராது. அவள் பாவியாகிய ஸ்திரீன்னு வர இடத்துல அவள் மரியாள்னு ஆண்டவர் பேரே சொல்லலை. ஏன்னா நம்மை காட்டி கொடுக்காத ஒரு ஆண்டவர். கையை தட்டணும் நீங்கள். இங்கே தான் தேவனுடைய தன்மை காட்டி கொடுக்கல. அவர் யாரு, பேர் என்ன, தன்னை காட்டி கொடுக்கிற யூதாசை கூட காட்டி கொடுக்கலீங்களாங்க அவரு. வேதத்தில் சில பேரெல்லாம் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். ஒருவன் பணக்காரனாக இருந்து சோத்தரிக்கிறோம், அவன் நல்ல பயங்கரமாக சாப்பிட்டு தன் வீட்டில் இருக்கிறவனு கூட எதுவும் செய்யாமல் பாதாளம் போனால் கூட அந்த சம்பவத்தில் கூட லாசருவின் பேரை சொன்னாரே ஒளி அந்த பணக்காரன் பேரை என்ன செய்யவே இல்லை, சொல்லவே இல்லை. சில இடத்துல சில பேரை ஆண்டவர் மறைக்கிறார். தோத்தரிக்கிறோம். ரொம்ப நாணயமான ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோங்க. நம்மளை கூட ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாருன்னா தோத்தரிக்கிறோம். ஒரு பயம் கூட நம்மளை மதிக்க மாட்டான். தோத்தரிக்கிறோம். கௌரவமாக நடத்துகிறார். கையை தட்டி அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவோ ஊழல் இருக்குது, எவ்வளவோ நம்மகிட்ட குறை இருக்குது. அந்த குறைய பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் பார்த்து அடுத்தது உங்கள் சோத்திரம் கூட சொல்லாது, அது தோத்திரம். ஆனால் மறைச்சி வச்சு கௌரவமாக நடத்துகிற ஒரு ஜென்ரலான, ஒரு ஜென்யூனான, ஒரு ஜெனரஸான, கையை தட்டி அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி. அல்லேலூயா. அதே போல இந்த மரியாள் பாருங்க, சோத்திரிக்கிறோம். இந்த மரியாள் தான் விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவள் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. பாவியாகிய ஸ்திரீ. அந்த பெத்தானியாவில் பாவியாகிய ஸ்திரீன்னு கேட்டாலே எல்லாரும் அந்த மரியா பேர் தான் தெரியும். பாவியாகிய ஸ்திரீ அசிங்கமான தொழில் செய்து அதிலே அவள் சுகத்தையும் பணத்தையும் சம்பாதிக்கிறவள். அதுதான் அவள் தொழிலே. பெத்தானியாவில் இருந்தவ. யோவான் 8:4 11 வரைக்கும் சம்பவத்தில் பார்க்குறோம். அவள் பாவம் செய்யும் போது கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள். எல்லாரும் அவளை கல்லெறிந்து கொள்ள வந்தபோது ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க, அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியா இருக்கிறா, இவளை கல்லெறிந்து கொள்ளணும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவர் கொல்ல சொல்றாரா, வேணான்னு விட சொல்றாரா? அதை வைத்து இவர் நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டார் என்று ஆண்டவரை பிடிக்கணும்னு அவங்க தந்திரமா கேள்வி கேட்கும் போது கர்த்தர் ஒன்று சொல்ல, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதல் கல்லை என்ன செய்யுங்க, எரியுங்கன்னு ஒரு புதிய உபதேசத்தை அங்க சொல்றாரு. அந்த வார்த்தை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொருவனும் தன் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு அடிக்க வந்த ஒவ்வொருவனும் தன் கல்லெல்லாம் கீழே போட்டு போயிட்டு ஆண்டவர் நிமிந்து பார்த்தா அந்த ஸ்திரீ மட்டும்தான் இருக்கிறான். அப்பவே அவ உடஞ்சிட்டா. அவ ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இத்தனை பேர் கல்லை தூக்கிட்டு வரான், இன்னைக்கு என்னை ஒழிச்சு தான் கட்டுருவான். இயேசு இவள் ஓடி வர பாதையில இயேசு இருப்பான்னு அவன் நினைக்கவே இல்லை. ஆனா இயேசு இருந்துட்டார். அவ வாழ்க்கை அதனால பழைச்சது. நாமளும் அப்படித்தான், ஜாகிரதுக்கு ஏதுவா கடந்தவங்க தான். ஆனா நம்ம வழியா இயேசு வந்தார். கையை தட்டு, சத்தமா, நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் காப்பாத்தி, அவர் போட்டார் பிச்சை. அல்லேலூயா. அவர் சொல்லி அந்த தோத்தரிக்கிறோம், உங்களில் பாவம் இல்லாதவன் யாரோ அந்த கல்லை போடுங்கன்னாரு. அவனுக்கு கல்லை போட்டு போயிட்டு அந்த ஸ்திரீ தான் இருக்கா. ஆண்டவர் நியாயம் இருக்கணும், அவர் தான் நியாயம் இருக்கணும். கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள கர்த்தர், மன்னிக்கிறவர், வாய்ப்பு கொடுக்கிற ஆண்டவர் சொல்றாரு, போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத, பரிசுத்தமா ஒரு வாழ்க்கை வாழுன்னு
சொன்னார் பாருங்க. அந்த நாள் வந்து இந்த பெத்தானியாவில் இருக்கிற இந்த பாவியாகிய ஸ்திரீயும் பரிசுத்த வாட்டியா மாறிட்டா. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ அட்ரஸ் பண்றாரு. நீங்க இந்த சுவிசேஷங்கள்லாம் வரும்பொழுது இந்த ஸ்திரீ, பாவியாகிய ஸ்திரீ, அந்த பெத்தானியா ஊரை சேர்ந்த சீமோனுடைய வீட்டில் பந்தி நடக்கும்போது இந்த ஸ்திரீயும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருந்த பொழுது ஆண்டவர் அங்கே அவ பேரையே மென்ஷன் பண்ணல. பாவியாகிய ஒரு ஸ்திரீ அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது, பேரை சொல்லலை. ஆராய்ஞ்சு பார்த்தா தான் எந்த மாதிரியா எது யாரை சொல்கிறாருன்னு நீங்கள் பைபிளை நல்லா உயிர்த்து பார்த்தா தான் தெரியும். அப்போ யோவானில் பார்த்தீங்கன்னா அந்த தலைமுடியை தொடச்சி கழுவி விட்ட யாரானா அது மார்த்தாளுடைய சகோதரி மரியாள்னு ஆண்டவர் ஒரு இடத்துல எழுதி வைக்கிறார். சோதரிகள் அல்லேலூயா. இப்போ நல்லா கொஞ்சம் கவனிங்க. 2 பேர், ஒருவன் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையானவன், இன்னொருத்தவங்க அழுக்கான பாவ தொழிலை செஞ்சாங்க. அதுலேருந்து கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாருங்க? விடுதலை கொடுத்துருக்கிறார். பாருங்க, இந்த குஷ்டரோகமும் பாவத்தினால் வர வியாதி தான். எதனால் வர வியாதி தான்? பாவம் சாபத்தினால வர வியாதி தான். லேவியராகமும் 13ஆம் அதிகாரம் 2-42, 2 ராஜாக்கள் 5:27, 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 19-21, என்னாகமம் 12:10 ஆகிய இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு குஷ்டரோகம் உள்ளவனானால் அவன் தேவனால் சபிக்கப்பட்டவனாகவும், அது தேவ தண்டனையாகவும், அது பாவத்தினால் வந்த வியாதியாகவும், அந்த வியாதியிலேயே இருந்து மரித்து போகிறதுமான நிலைமை அந்நாட்களில் இருந்தது. இது மனிதனுடைய வாழ்நாளை மட்டுமல்ல, அவன் சர்ரத்தையும் குறைய பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாய் அழுக பண்ணி, நாற்றம் எடுத்து அவன் பரிதாபகரமாய் அவன் சாவான். பயங்கரமான ஒரு வியாதிங்க அந்நாட்களில். ஆண்டவர் இந்த குஷ்டரோகத்தில் இருந்த இந்த மனுஷனை விடுதலை ஆக்கினார். ஆமென்னு சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 10 குஷ்டரோகி வந்தானே, அதில் ஒருத்தவனை ஆண்டவர் சுகமாக்கி, ஒருவன் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே குஷ்டரோகியாக இருந்தேன், என்ன சுகமாக்குனீரே என்று சொன்னானே, அந்த குஷ்டரோகியாக இருப்பானோ? இல்லாவிட்டால் இன்னொரு குஷ்டரோகி ஒரு முறை வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று முழங்கால் படியிட்டு சொன்னானே, அந்த குஷ்டரோகியா? எனக்கு தெரியல. ஆனால் ஒரு குஷ்டரோகி சுகமானா, அவன் பேர் சீமோன். ஆனால் அந்த இடத்துல அந்த குஷ்டரோகி பேர் வரல. ஆனால் இங்கே பாருங்க, சோத்திர குஷ்டரோகியாக இருந்து சுகமான ஒருவன், அவன் பேர் சீமோன். கர்த்தர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக விருந்து வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு கூப்பிட்டான். அப்போ ஆண்டவர் அவன் வாழ்க்கைக்குள்ளே போகிறார். இந்த மரியாள் எந்த ஊரில் இருக்கிறவங்க தான்? பெத்தானியா ஊரில் இருக்கிறவங்க தான். அவங்களும் இயேசுனார் வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்க்குறதுக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ பாருங்க, சீமோன் சரீரத்தில் வியாதிப்பட்டு குணமடைந்தவன். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். மரியாள் ஆத்துமாவிலே வியாதிப்பட்டிருந்து குணமடைந்தவள். கவனிக்கணும். சீமோன் பெற்றது சரீர சுகம், மரியாள் பெற்றது ஆத்மீக சுகம். சீமோனின் சுகம் வெளிப்படையானது. அவன் கை குஷ்டரோகியா இருந்ததுங்க, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி அழுவி போய் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவன் சுகமானவனே ஊருக்கே தெரியுது, அவன் சுகமானான், வெளிப்படையானது. ஆனால் மரியாளின் சுகம், ரட்சிப்பு அந்தரங்கமானது. அவள் பாவியாக இருந்தால் அவளுக்கு வெளியிலலாம் வியாதிலாம் ஒன்றும் இல்லை. ஆத்மாவிலே வியாதி கொண்டிருந்தால், ஆத்மாவிலே அழுக்குள்ளவளாக இருந்தால், அவளுடைய சோத்திரிக்கிறோம் வாழ்க்கையை ஆண்டவர் கிளீன் பண்ணிட்டாரு. ஆனால் அவள் கிளீன் பண்ணார் என்பது வெளியே என்ன செய்யாது, தெரியாது. அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவள் சுத்தமாக இருப்பது, அவள் பரிசுத்தமாக இருப்பது கர்த்தருக்கு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இது வெளியே தெரியாது. ஆனா இவ சுகமாயிட்டா, பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டா. ஆனா இன்னமும் உலகம் அவளை எப்படித்தான் பார்க்குதுங்க? பாவியான ஸ்திரியா பார்க்குது. அழகு கவனிக்கணும். ஆனா சீமோன் சோதர குஷ்டரோகியா இருந்தா, அவன் சுகமாயிட்டான், ஏய் சீமோன் நல்லா ஆயிட்டான்டான்னு ஊரு சொல்லுது. ஆனால் அதே ஊர்ல இருக்கிற மரியாளையும் ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறாரு. அந்த சுகம் அந்தரங்கமானது, வெளியே தெரியல. சோதரிக்கிறோம். அழகு கவனிக்கணும். இப்போ இந்த வீட்டில் இவன் ஆண்டவரை அழைச்சிருக்கிறான், பந்தி பரிமாறுறான். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அந்த வீட்டில் இயேசு வந்திருக்கிறாரு. இந்த ஸ்திரீயும் அங்கே போயிட்டா. போய் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த ஆண்டவருடைய பாதத்தை துடைக்கிறா, அழுவுறா. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அது பின்னாடி நான் விளக்குறேன்.
இப்போ இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே இயேசுவை அழைத்த சீமோன் இப்படி நினைக்கிறான். லூக்கா 7:39 உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த காரியம்தான், இருந்தாலும் நான் அந்த வருஷக்கிரமாக சொன்னதான் செய்தி உங்களுக்கு விளங்கும். 39 அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, எதை கண்டபோது? ஆண்டவருடைய பாதத்தில் இவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் எவ்வளவு கொழுப்பெடுத்தோம் பாருங்க. இப்போ கத்தரை வாழ்வில் சுகம் கொடுத்துருக்கிறாரு, அதுதான் இயேசுவையே அவன் அழைச்சிருக்கிறான். இப்போ ஆண்டவர் மேலே அவன் சந்தேகப்படுறான் பாருங்க. அவன் சொல்றான், இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாள், இவள் பாவியா இருக்கிறாளே. இப்போ இயேசு நான் பாத்திர உட்காரும் போது அவள் பாவியாவா இருந்தா? நீ சுகமாயிருக்கிற ஊருக்கு தெரியுது, வெளியில சுகம் கிடைச்சிருக்கு, ஆனா அவளுக்கு சுகம் எங்க கிடைச்சிருக்கு? ஆத்துமாவில் கிடைச்சிருக்கு, அது அவனுக்கு தெரியல. அவன் சொல்றான், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தினாலும் ஏற்கனவே உங்களுடைய சுபாவங்களை அறிஞ்சவங்க சொல்லுவாங்க, அவன் அப்படித்தான். ஆனால் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சோதரிக்கிற நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் இருக்கிறவங்களும் 1000 சொல்லுவாங்க. நாம் அதை பற்றி கவலைப்படாம நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவர் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, அல்லேலூயா. சீமோனுடைய அழைப்பை ஏற்று இயேசு அவன் வீட்டுக்கு போயிருக்கிறார். இப்ப இயேசுவின் மேலே அவன் சந்தேகப்படுறான். ஏண்டா, குஷ்டரோகியா இருந்த வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? சோகம் கொடுத்துருக்கிறாரு. அப்பெல்லாம் அவர் உனக்கு நல்ல இயேசு, நல்ல தீர்க்கதரிசி. ஆனால் இப்போ நீ ஆண்டவரை அழைச்ச உடனே ஒரு பெண்மணி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து சோத்திரம் அவருடைய பாதத்தில் அழுது அந்த பாதத்தை துடைக்கும் போது அவன் சொல்கிறான், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் அறிந்திருப்பார் என்று இயேசுவை என்னப்படுகிறான்? சந்தேகப்படுகிறான். கொஞ்சம் பாருங்க, இந்த சரீர சுகத்தில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர ஆளை விட இந்த உள்ளத்தில் ஒரு மாற்றம் அடைந்து சபைக்கு வராங்களே, அவங்க ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. உள்ளத்தில் மாற்றம் பெற்றவர்கள். வெளியில் சரீர சுகம் பெற்றவங்க ஆண்டவரை கொஞ்சமாக தான் நேசிப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் மாற்றம் அடைஞ்சவங்க தான் ஆண்டவரை அதிகமாய் நேசிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறேன். இப்போ பாருங்க, ஆண்டவரை அவன் கூப்பிட்டுருக்கிறான். ஆனால் ஆண்டவரை விருந்துக்கு அழைத்த சீமோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகம் அடைஞ்சிட்டான். ஆண்டவரை கூப்பிட்டுருக்கிறான் தன் வீட்டுக்கு விருந்துக்கு. அதில் இயேசுவை யார் என்று காட்டுவதற்காக வந்த அந்த விருந்தை ஏற்பாடு பண்ணல. நான் எப்படி ஆயிட்டேன்னு தன்னை காண்பிக்கிறதுக்காக அந்த விருந்தை என்ன பண்ணியிருக்கிறான்? ஆயந்தம் பண்ணியிருக்கிறான். அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்களெல்லாம் கூப்பிடுறான். ஒரு காலத்தில் அவன் வீட்டை விட்டு துரத்தப்பட்டவன். இப்போ அவன் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோட வீட்டுக்கு வந்துட்டான், சொந்தக்காரங்களோடு சேர்ந்துட்டான், அழகாயிட்டான், அருமையாயிட்டான். இப்போ எல்லாருக்கும் அந்த நான் இப்போ கொஞ்சம் கற்பனையில் இந்த பிரசங்கம் பண்ணுறேன், தோத்திரம். எல்லாருக்கும் பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் அப்படின்னு காட்டியிருப்பான். எதுக்காகனா பிரைஸ் அலாட்னு கத்தரை மையப்படுத்தலை. பாருங்க, என்னையும் பாருங்க, என் கையும் பாருங்க, முன்னாடி எப்படி இருந்தது, என்ன இப்படி ஆயிட்டேன். சில ஆட்கள் மோதிரம் எதுவும் போட்டானா அப்புறம் இப்படி இப்படின்னுவான், இப்படி இப்படின்னு அப்பப்போ காட்டுவான். காட்டினா புது மோதிரம் நீ பார்க்க வேண்டியது தான். சில வாட்சை காட்டினா அந்த அந்த சோத்திரிக்கிறோம், அதுக்காகவே சோத்து கையில் காட்டிட்டு அல்லேலூயான்னு இப்படி இப்படின்னுவான். அல்லேலூயான்ல வாட்சை காட்டுறான், தோத்திரம் மோதிரத்தை காட்டுவான். சிலவங்க புடையை காட்ட வருவாங்க, என்ன பாரு, என் அழகப்பாரு, நான் எப்படி இருக்கிறேன் பாரு. ஆனால் அதில் சோத்திரம் இருக்கும், அதுக்கு ஒரு அல்லேலூயா இருக்கும். பாருங்க, நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். வாங்க 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 வாங்க, தோத்திரம் 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 தோத்திரம். என்ன பாருங்க, என் கையை பாருங்க, என் மூஞ்ச பாருங்க, என் மூக்கை பாருங்க, என் உடம்ப பாருங்க. அப்போ தானே நிறைய பேர் வராங்க. என்னடா எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட அப்படின்னு. அப்படித்தான் செஞ்சானே ஒழிய ஆண்டவரை கனப்படுத்தினதாகவோ ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினதாகவோ பிரஸ்தாவப்படுத்தினதாகவோ இல்லை. தன்னை அவன் காண்பித்துக் கொண்டிருக்கிறான், தன்னை காட்ட விரும்பினான். அதை பின்னாடி நான் விளக்கிற ஆண்டவருக்கு என்னென்ன விளக்கம் கொடுத்தாருன்னு சொல்லி சோத்திரிக்கிறோம். இப்போ ஆனா இந்த ஸ்திரியை மட்டும் மட்டம் தட்டுறான், அவ பாவின்றான். உண்மையில அவ பாவிதான், ஆனால் இயேசு அவளை பரிசுத்தவாட்டியா மாற்றி இருக்கிறார். அது அவனுக்கு தெரியல, அது அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. இப்ப அவன் குறைய அவனுக்கு உணர்த்துறதுக்காக அங்க ஒரு ஓமையை சொல்றார் ஆண்டவர். சீமோன் மனதில் தான் நினைச்சான்,
அவன் மனதில் நினைக்கிறதை கர்த்தர் அறிந்தார். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பெற்றிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு கடன் பெற்றிருந்தான். அப்பொழுது கடன் கொடுத்தவன் 500 கடன் கொடுத்தவனையும் 50 வெள்ளிக்காசு கடன் பெற்றவன் 2 பேரையும் அவன் என்ன செஞ்சிட்டான்? மன்னிச்சிட்டான். இதில் யார் அதிகமாய் அன்பு கூறுவான்னு ஆண்டவர் கேட்டாரு. அதுக்கு அவன் சொன்னான், அதிகமாய் மன்னிக்கப்பட்டவனே என்ன செய்வான்? அதிகமாய் அன்பு கூறுவான்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், சரியாய் நிதானித்தாய். சொல்லிட்டு, இவள் அதிகம் மன்னிக்கப்பட்டபடியால் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவாள். ஹல்லேலூயா. அவளை மனதில் அவன் அவமானப்படுத்துறான், ஆனா பப்ளிக்கா அந்த மகளை உயர்த்துறார். கையை தட்டி கத்தர சோத்திரம். கையை தட்டுங்க. என்னங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த ஸ்திரியை சொல்றாரு, நீ கொஞ்சமா அன்பு கூறுற, என் மேல உனக்கு கொஞ்சம் அன்புதான், ஆனா இவளுக்கு என் மேல ரொம்ப அன்பு. நீ விருந்துக்கு என்ன கூப்பிட்ட, ஆனால் நீ என்னிடத்தில் நன்றியா இருக்கிறத விட, அன்பா இருக்கிறத விட, இவன் விருந்துக்கெல்லாம் என்ன கூப்பிடல. நீ கூப்பிட்ட வீட்டில் தான் அவ வந்திருக்கா. ஆனா நான் சொல்லுகிறேன், நீ கொஞ்சமா என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய், இவளோ என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாள். நீங்கள் யாரா இருக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சீமோனா இருக்கிறீங்களா? சீமோனா ஆண்டவரால் அற்புதம் பெற்று அவனும் ரட்சிக்கப்பட்டுதான் சபையில் இருக்கிறான். இந்த பாவியா இருந்த ஸ்திரீயும் ஆண்டவரிடத்தில் மாற்றம் அடைந்தது, அவனும் சபைக்கு வரான். ஆனா 2 பேரும் விசுவாசிகள் தான். ஆனா ஒருத்தர் கொஞ்சமா அன்பு கூறுறாரு, ஒருத்தவங்க அதிகமா அன்பு கூறாங்க. நீங்க யாருன்னு கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. இப்போ ஒரு 3 பாயிண்ட்டை வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் சொல்றாரா? இவன் எப்படி அன்பு கூறுறா? அதிகமாய் அன்பு கூறுறா. ஹல்லேலூயா. அப்ப நாம ஆண்டவரத்தில் எப்படி கூறணுங்க? அதிகமாய். அப்ப இந்த இடத்துல அவள் எதை செய்தாள் என்று சொல்லி ஆண்டவர் அதிக அன்பு கூர்ந்தாள்னு சொன்னார். எப்படி அதிக அன்பு கூர்ந்தாள் என்ற கேள்விக்கு 3 வார்த்தை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். எஃப் மைனர். அதிகம் அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகம். கைகளை நல்ல தட்டி ஆராதிப்பே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. சோத்ர 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 கூறுவே. ஆராதனை ஆராதனை. வாயை திறந்து பாடுங்க. பால்கடியில் இருக்கிறவங்க கையை தட்டி பாடணும், மௌனமா இருக்க கூடாது. நல்ல கைகளை தட்டி உண்மையிலேயே இயேசு மேல உங்களுக்கு அதிக அன்பா இருந்தா பாடுங்க. ஆராதனை எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே. உங்களை தேடி வந்தாரா? உங்களை ரட்சித்தாரா? அவருடைய பிள்ளையா மாத்தினாரா? உங்க பாவங்கள் எல்லாம் மன்னித்தாரா? ஹல்லேலூயா. சிலர்லாம் நல்ல கையை தட்டல திறந்து உம்மை முழு உள்ளத்தோடு. பால்கனில கடைசியில உட்கார்ந்து இருக்கிற பிரதர், வாலிப தம்பி, கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஆமென். ஆராதனை நல்ல கையை தட்டி வாயை தரங்க. உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கட்டும். நீங்க சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. சோத்திரோ. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை.
அன்பு கூர்ந்தாள் ஆண்டவர் சொன்னாரு? முதலாவது குறிப்பு அவளது கண்ணீர். ஸ்தோத்திரம். அவளது கண்ணீர். லூக்கா 7:38 பாருங்க. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்தாள். இப்ப இயேசு அந்த ஸ்திரியை குறித்து சீமோனிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன? லூக்கா 7:44 சொல்றாரு, நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ தன் கண்ணீரினாலே என் கால்களை நனைத்து என் பாதத்தை துடைக்கிறா. நீ என்னை வீட்டில் கூப்பிட்டு விருந்து வைக்கிற, ஆனா வீட்டுக்கு வந்த என் கால்களுக்கு நீ தண்ணி தரல. ஆனா இவள் தன் கண்ணீரையே தண்ணீராக்கி என் காலை நினைச்சு என்னை குளிர பண்ணி அவர் தலை மயிரினாலே என்னை துடைத்தாள் என்ற. நீங்க இஸ்ரவேலர்களுடைய பழக்க வழக்கம் எப்படின்னா, வெளியிலிருந்து ஒருத்தவங்க வரான்னா முதல்ல அவர்கள் கால்களுக்கு கழுகிறதுக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. இது அவருடைய வழக்கம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ரோடு வசதி அந்நாளில் இல்லை, இன்னைக்கு இருக்கிற வாகன வசதி அந்நாளில் இல்லை. ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் நெடுந்தூரம் நடந்து தான் என்ன செய்யணும், கால் பிரயாணமாக தான் போகணும். இப்போ இருக்கிறத வச்சு நீங்கள் கணக்கு பண்ணாதீங்க. உதாரணமாக நம்முடைய தாத்தாவுக்கு தாத்தாலாம் எப்படி நடந்தே தான் போவாங்க. லேலூயா. இப்போ எங்கள் அம்மா கூட ஊழியம் செய்யும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, நடந்தே போவோம்பா, இங்கே இருந்து மொரட்டாண்டி வரைக்கும். இங்கேருந்து மொரட்டாண்டி பக்கத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற ஆளுங்களை போக சொல்லுங்களேன், தோத்திரம் போக முடியாதுல்ல, அது வராது. இங்கேருந்து நம்ம பசங்களை மொனக்கடைக்கு போயிட்டு வாடானா வண்டி கொடுக்குறீங்களான்னு கேட்குறான். இங்கே போய் ஒரு தூசு கடை வாங்கின்னு வாடானா வண்டியை தேடின்னு கிடப்பான். அவன் அரை மணி நேரமாக வண்டியை தேடின்னு இருப்பான். அவன் போயிட்டே வந்திருக்கான். அப்போது இப்போ இருக்கிற இது வேறு. இப்போல்லாம் நடைப்பிரயாணம். இப்போவே அப்படின்னா பைபிள் காலங்களில் ரோடே இருக்காது. எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ காலெல்லாம் தூசியாகி ஒரு மாதிரி ஆகிக்கும். ஆகவே கால்களுக்கு என்ன கொடுப்பாங்க, அது அவருடைய வழக்கம். உதாரணமாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-4, ஆபிரகாம் ஆதியாகமம் 19 1-2 கூட பாருங்கள். நான் போன வாரம் கூட பிரசங்கம் பண்ணேன். மம்ரே சமபூமியில் ஆபிரகாம் இருந்தபோது கர்த்தரே அவன் வீட்டில் என்ன ஆனார், தரிசனமானார். ஆபிரகாம் செய்தது அவர் கால்களை கழுவி கொள்ளும்படி தண்ணி தான் கொடுத்தான் அப்படின்னு இருக்குது பைபிளில். அல்லேலூயா. இப்படி பைபிளை இப்படி இருக்குது. சோதரிக்கிறோம். யூதர்கள் அடிக்கடி வெளியே போயிட்டு உள்ளே வந்த கால்களை கழுவுகிற பழக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட கச்சாடியில் தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ சீமோன் இயேசுவை விருந்துக்கு அழைத்த போது இயேசு எவ்வளோ தூரம் அவன் வீட்டுக்கு வர்றதுக்காக எவ்வளோ தூரம் நடந்து வந்தார்னு தெரில. அவர் நன்மை செய்கிறவரா எங்கும் சுற்றி நடந்தார்னா பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் தான் வீட்டுக்கு வந்த ஆண்டவருக்கு அவன் கால்களுக்கு என்ன கொடுக்கவே இல்லையா. என்ன படுபாவியா இருப்பான் பாருங்க. தோத்திரம். ஆண்டவர் அவனுக்கு சோகம் கொடுத்துருக்கிறாருங்க. எப்படி கவனிச்சிருக்கணும் ஆண்டவரை. எசப்பா, அவன் காலை கழுவி இருக்கணுமா கழுவி இருக்கக்கூடாதா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாற்றினவர். நீ என்னைக்கோ செத்து போக வேண்டியவன், நாற்றம் எடுத்தவன், உன் மனைவியினால், உன் பிள்ளைகளினால், உன் சொந்தக்காரால், ஊரால் ஒதுக்கப்பட்டவன். நீ அப்படி கடந்த உன்னை சுகமாக்குனாரு அந்த ஆண்டவர் மேல நீ எவ்வளவு அன்பு கூர்ந்து அவர் காலை கழுவி இருக்கணும். அல்லேலூயா. ஆனா அவன் காலை கழுவல. ஆனா அதே ஊர்ல பாவின்னு பேர் பெற்ற ஒரு ஸ்திரீ, கர்த்தரால ஆத்தும சுகத்தை பெற்ற அந்த ஸ்திரீ என்ன செய்யறா, கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து அழுவுறா, அழுதுகிட்டே இருக்கிறா. கண்ல இருந்து தாரத்தாரையா கண்ணீர் ஊத்துது. அவ கண்ணீர் கர்த்தருடைய பாதத்தை நனைக்குது, ஈரமாக்கிற்று. இவன் தண்ணி ஊத்தி காலை கழுவுனா ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ் ஆகும். ஏன்னா உடம்புல ஹோல் பாடியினுடைய நர்வ்ஸ் எல்லாமே முடிகிற இடம் அந்த பாதம் தான். அந்த பாதத்தில் ஒரு தண்ணியை ஊற்றுனா முழு உடம்பு குளிர்ச்சி அடைந்த மாதிரி இருக்கும். அவன் தண்ணியே கொடுக்கல ஆண்டவருக்கு. ஆனால் இவன் அழுது ஆண்டவருடைய பாதத்தை நினைக்கிற. கர்த்தர் சொல்ல மாட்டாரா, இவள் அதிக அன்பு கூர்ந்தாள்னு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? நீ சபையில் சும்மாங்காட்டி கை தட்டுற, வாழ்க்கை ஒரு அற்புதம் செய்யல,
உனக்கு உன் வாழ்க்கையை எப்படி ஆயிருக்கணும், நீ என்ன கதியாக இருக்கணும், எப்படி போயிருக்கணும். இன்னைக்கு இப்படி பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இப்படி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இப்படி சர்ச்சில் உட்காந்துருக்கிறோமே, இது யாரால்? உங்கள் வீட்டுக்காரால் வந்ததா, உங்கள் மனைவியால் வந்ததா, உன் பிள்ளைகளால் வந்ததா, உன் சொந்தக்காரன் வந்தானா, உன் பெரியப்பா செஞ்சானா, உன் சித்தப்பா செஞ்சானா, எவன் செஞ்சா? இந்த கர்த்தர் அல்லாமல் உன்னை அலங்கரித்தது யார்? இந்த இயேசுவின் வாழ்க்கையில வராட்ட உன் நிலை என்ன? ஆனா இன்னைக்கு நீ நல்லா ஆயிட்ட உடனே உன் சொந்தக்காரன் உனக்கு பெருசா தெரிறான், உன் ஊர் உலகம் உனக்கு பெருசா தெரியுது. அவன் கல்யாணம், இவன் கல்யாணம், அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டுன்னு இன்னைக்கு நீ அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஓடுற. ஆனா உன்னை அழகுபடுத்தி, உன்னை கழுவி, உன்னை சுத்திகரித்து, உன்னை ஒரு மனுஷியா அலங்கரித்து இருக்கிற ஆண்டவரிடத்தில் நீ எப்படி அன்பு கூர்ற? கண்ணீர் சும்மா வராதுங்க. கண்ணில் இருந்து உள்ளத்தின் உடைவினால அகத்தின் வெளிப்பாடாய் முகத்தில் வடிவதுதான் கண்ணீர். கவனிக்கணும். மரியாளுக்கு ஒன்று தெரியும், நான் சாவுக்கு பாத்திரமாய் இருந்தவள், நியாய பிரமாணத்தின்படி கல்லடிக்கு நான் இரையாகி இருக்க வேண்டியவள், என்றோ நான் செத்திருக்க வேண்டியவள், என் பாவத்திலேயே புழுபூத்து செத்திருக்க வேண்டியவன். இந்த புண்ணீரின் கிருபையினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இவரால் தான் நான் வாழுகிறேன், இவரால் தான் நான் ஜீவிக்கிறேன். இந்த கிருபையை சுமந்து வந்ததே. நான் ஒரு நாள் ஓடி வந்தேனே, கையும் பையுமாய் என்னை பிடித்த பொழுது, ஐயோ என்னை கொல்ல வருகிறார்களே என்று என் ஜீவனுக்கு பயந்து ஓடி வந்த போது, என் வழியாய் வந்த கால் இந்த கால் தானே, என்னை தேடி வந்த கால் இந்த பாதம் தானே. ஆகவே அந்த பாதத்துல உட்கார்ந்து அழுதாங்க, கண்ணீரினால நினைச்சாங்க. இதயபூர்வமான நன்றியை கண்ணீரின் வழியாய் பாதங்களை சமர்ப்பிக்கிறாள். சீமோனுக்கு தண்ணீர் கொடுக்கவே அறியாதவனுக்கு கண்ணீர் எப்படிங்க தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும் வேல்யூவேஷன்? ஆண்டவரை சொல்றான், இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் அறிந்திருப்பாரே என்கிறான். தண்ணீர் கொடுக்காதவனுக்கெல்லாம் கண்ணீரை பத்தி என்ன தெரியும்? அவளை பழைய மனுஷியாகவே அவன் பார்க்கிறான். ஏங்க, தூரத்திலிருந்து வந்திருக்கிறாரு, அவருக்கு காலுக்கு தண்ணி கொடுக்கணுன்னே தெரியாத ஒருவனுக்கு இந்த மரியாளின் மாற்றம் அவனுக்கு தெரியவா போகிறது? சிஸ்டர், பிரதர், உண்மையிலே ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் அடைந்து நீங்கள் கர்த்தருக்காய் வாழும் பொழுது உங்களுடைய பழைய வாழ்க்கையை மென்ஷன் பண்ணி எவனா ஒருத்தன் பேசுறான், நான் பேசிட்டு போறான், கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். உங்கள் பக்கமாய் கர்த்தர் நிற்பார். எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுடைய பழைய மனுஷியாக தான் பார்க்கிறான். அவள் பெற்ற பாவ மன்னிப்பின் பொருளும் அதன் விலையும் சீமோனுக்கு தெரியல. அவன் அனைவரும் காண்கிற சுகத்தை அவன் பெற்றிருக்கிறான். நான் சொன்னேன், அவன் குஷ்டரோகியா இருந்து மாறிட்டான், அது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இவள் மாறினது அவளுக்கு இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியுது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இவளுடைய அந்தரங்கமான அந்த ஆத்மீக சுகத்தை அவள் பெற்றதுனால அழுறா. நீ நிறைய பேருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னமோ இவங்க அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்துலையும், இவங்க சம்பாதிக்கிற சொத்துலையும், அப்புறம் அம்மா அப்பா வாங்கி போட்டுருக்கிற சின்ன சின்ன பிள்ளை நிலத்துலையும் நம்ம வாழ்கிறோன்னு நிறைய பேருக்கு நினப்பு. நான் சொல்கிறேன், உங்கள் புடியெல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்குது. தோத்திர வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்க அம்மா அப்பாட்ட போய் கேட்டுப்பாரு, அவங்கள கர்த்தர் தொடாட்டி நீ இன்னைக்கு இல்லை, அவர் உங்க குடும்பத்துக்குள்ள வராட்டி நீ இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நீ அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தர் உனக்கு தந்தது. கையை தட்டு, வாயை தர, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வடியட்டும். அடிக்கடி உன்னுடைய முந்தின வாழ்க்கையும் கர்த்தர் இன்றைக்கு செஞ்சதை அடிக்கடி நினைச்ச அழு, அவனுடைய பாத்திர அழு, கண்ணீர் வடி. அப்போது கர்த்தர் சொல்லுவார், இவன் மிகவும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுவார். இரண்டாவது வார்த்தை, அவளது முத்தம். லூக்கா 7:38 பாருங்க. அவருடைய பாதங்களை முத்தம் செய்து. இப்ப இயேசு என்ன சொல்றார் பாருங்க, லூக்கா 7:45 பாருங்க.
நீ என்னை முத்தம் செய்யவில்லை. கர்த்தர் சொல்றார் பாருங்க, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தமிடுகிறாள். சொல்ல மாட்டாரு அன்பு கூர்ந்தான்னு? இஸ்ரவேலில் உபசரிக்கிறதில், வரவேற்கிறதில், வெல்கம் பண்றதுல அவருடைய முத்தம் அன்றைக்கு அவருடைய பழக்க வழக்கமாக இருந்தது. ஒரு இஸ்ரவேலனை சந்திக்கும் போது அவர்களுக்கு என்ன இடுவார்கள்? முத்தமிடுவார்கள். அது அன்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அதுவே அவருடைய அடையாளமாக இருந்தது பைபிள் நாட்கள்ல. நிறைய பேர் பாருங்க, முத்தமிட்டு என்ன செய்தால் போனால் அந்த சந்திக்கும் போது அதை இடுவார்கள். யாக்கோப்பு ஏசாவை சந்தித்த போது கட்டி என்ன அணைத்தார்கள்? முத்தமிட்டார்கள். இது அன்றைக்கு இஸ்ரவேலுடைய பழக்கம். வீட்டுக்கு யாருன்னா வந்தால் அவளை கட்டி பிடிச்சி என்ன கொடுப்பாங்க? முத்தம் கொடு, அன்பை காட்டுறதுக்கு. ஆனால் இவன் ஆண்டவருக்கு என்னவே கொடுக்கலையா? என் வாழ்க்கையை சுகமாக்குனீரே, என் வாழ்க்கையை உருப்பட வச்சிங்களே, என் வாழ்க்கையை அர்த்தமாக்குனீங்களே, அந்த அன்பு அடையாளமாக அவரை கட்டி அணைத்து அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? கொடுக்கவே இல்லைங்க அந்த படுபாவி. சுகத்தை வாங்கின மட்டும் ஆண்டவரை சும்மா காட்டியும் வாங்க ஆண்டவரேன்னு உட்கார வச்சுட்டான். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இளையகுமாரன் ஒருவன் தூர தேசமாய் போனான், தகப்பனை விட்டு போயிட்டான், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான், சொத்தை அழிச்சான். அது வரைக்கும் கூட இருந்த நண்பர்கள் சொத்து குறைய குறைய, செல்வம் குறைய நண்பர்கள் எல்லாரும் குறைஞ்சிட்டான். கடைசியில் பன்னியோடு பன்னியாக மாறிட்டான். பன்னிக்கு கொடுக்குற தவிடு கூட இவனுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. பசியினால் வாடுகிறான். அப்போ தான் உட்காடுறான். எங்கள் அப்பா வீட்டில் கூலிக்காரன் கூட எப்படி சாப்பிட்றான், சம்பூர்ணமாக சாப்பிட்றானே, ஆனால் நானோ பசினால் என்ன செய்கிறேன், சாகிறேன். இப்படியே இருந்தால் நான் செத்துருவோம் போல. நான் மறுபடியும் எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன். தகப்பனே, உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன். இனிமே உங்கள் பிள்ளையா என்னை நீங்கள் வச்சுக்காதீங்க, கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்து கொள்ளுங்கள்னு நான் சொல்லுவேன்னு அவன் போனான். நல்ல விசுவாசிக்கணும், கொஞ்சம் கவனிக்கணும். அப்படி சொல்லி அவன் தன் வீட்டை நோக்கி நடந்து வருகிற தூரத்தில் அவங்க அப்பா அவனை பார்த்துட்டார். எப்போ வருவான் அவர் நினச்சிட்டு இருக்கிறார். பார்த்த உடனே அவர் செய்த முதல் காரியம், தம் வீட்டுக்கு அந்த தூரத்தில் வருகிற பிள்ளையை பார்த்து ஓடி கட்டி அணைத்து முத்தமிட்டார். அல்ல கொஞ்சங்க. இப்போ அவன் அங்கிருந்து வரான். தகப்பன் அவனை பார்த்துட்டு வந்துட்டானா, சரி அவனுக்கு ஏதாவது ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து அடித்து அவனுக்கு போடுங்க, அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க, அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுங்க, அவனுக்கு ஒரு செருப்பை வாங்கி கொடுங்க. அவன் போயிட்டு வந்துட்டான், அவனை கொஞ்சம் கவனிங்கன்னு. தகப்பன் முத்தம் மட்டும் கொடுக்காமல் மற்ற எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் அவனுக்குள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் அப்பா இன்னும் என்னை பிள்ளையா என்ன செய்யலை சொல்லுங்க. முத்தம் கொடுக்காம நீ என்னதான் விருந்து வச்சாலும், என்னதான் ட்ரெஸ் கொடுத்தாலும் அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குமா இருக்காதா? செய்தி புரியுதா புரியலையா? ஆனால் விருந்து அங்கே முக்கியம் அல்ல, மோதிரம் முக்கியம் அல்ல, செருப்பு முக்கியம் அல்ல. அந்த கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தாரே, அவன் உள்ளத்துல ஒரு நிறைவு, என்னை அவர் அப்பாவா ஏற்றுக்கொண்டார். மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. கர்த்தர் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே. எப்படி நான் பாடுவேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். கைகளை தட்டி எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி. ஆமே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே,
ஐயா இரக்கம் நிறைந்த, எல்லாரும் பாடுவோம். இரக்கம் நிறைந்த உம்மை எப்படி நான் பாடுவேன், எப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி ஐயா, என்ன சொல்லி? கர்த்தர் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். கர்த்தர் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன். ஆமென். உம்மை எப்படி. ஒரு தாய் தன் குழந்தைய விட்டுட்டு வேலை விஷயமா ஒரு வருஷம் எங்கேயோ போயிட்டு ஒரு வருஷம் கழிஞ்சு வரும்போது அந்த பிள்ளைய பார்த்த உடனே அந்த அம்மா கட்டி பிடிச்சி முத்தமா கொடுக்கும் பாரு. தோத்திரம். யூதாஸ் காசுக்காக கொடுத்தான் முத்தம், அது வஞ்சக முத்தம். அப்சலோமின் முத்தம் போலியான முத்தம். ஜனங்களை தன் அண்டையில் வர வைக்க, தனக்கு பேர் புகழ் உண்டாக்க அவன் முத்தம் கொடுத்தான். அது போலியான முத்தம். யாக்கோப்பு தன் மாமன் மகனாகிய ராகேலுக்கு கொடுத்த முத்தம் அது சுயநலமான முத்தம். ஆனா இந்த பெண்மணி கொடுத்தா பாருங்க முத்தம், அது தெய்வீக அன்பினால் நிறைந்த முத்தம். அவளுடைய முத்தம் நேசத்தினால் வெளிப்பட்ட முத்தம். அத பாதத்துல ஓயாம முத்தம் கொடுத்தாளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பாரில் எனக்கு மற்ற ஒன்று வேண்டாம், உங்க பாதம் மட்டும் போதும்னு கொடுத்த முத்தம். அந்த முத்தம் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, எதுவுமே வேணாம், நீங்க மட்டும் எனக்கு போதும். என்ன அந்த முத்தம் அது. ஸ்தோத்திரம். சீமோன்ட்ட சொல்றாரு, நீ என்னை விருந்துக்கு கூப்பிட்ட, உன் அழைப்பை ஏற்று நான் உன் வீட்டுக்கு வந்தேன், ஆனால் நீ என்ன முத்தம் செய்யல, என்ன வரவேற்கல. யார் யாரையோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிற, யார் யாரையோ விசாரிக்கிற, யார் யாருக்கோ கை கொடுக்கிற, யார் யாருக்கோ வாங்க வாங்கன்னு சொல்லி உட்கார வச்ச, ஆனா எனக்கு நீ ஒரு முத்தமும் கொடுக்கல. ஆனால் இந்த ஸ்திரியோ, நான் உள்ள வந்தது முதற்கொண்டு நான் எப்ப வருவேன்னு காத்து கொண்டிருந்து இப்பொழுது வரைக்கும் என் பாதங்களுக்கு அவன் முத்தமிட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்றேன். சபையாருக்கு சொல்றேன், சங்கீதம் 2:12 சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை என்ன செய்யுங்க, முத்தம் செய்யுங்க. ஹல்லேலூயா. தெய்வீக அன்பினால் அவருடைய பாதங்களை முத்தமிடும் பொழுது கர்த்தரோ நம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பி அரவணைத்துக் கொள்ளுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் தெய்வீக அன்பினால் அவருடைய பாதங்களை முத்தமிடும் பொழுது கர்த்தரோ தம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பி என்னை அணைத்துக் கொள்ளுகிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது, அவளது எண்ணெய் பூசுதல். அன்பு கூறுகிறதனுடைய அந்த ஸ்டெப்பை தான் சொல்றேன். லூக்கா 7:38 பாருங்கள். அவருடைய பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். லூக்கா 7:46 பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை என்ன செய்தால். எண்ணெயை விட பரிமள தைலம் இன்னும் ரொம்ப காஸ்ட்லி. நீ ஒரு எண்ணெய் கூட என் தலையில நீ வைக்கல. இதை நீங்க கேட்கலாம், இது என்னது, என்ன தலையில வைக்கிறதுனா என்னன்னா, அந்நாட்களில் அது அந்த பழக்கம். விருந்தாளிகள் தூர நடப்பயணங்க. நீங்க இப்ப இருக்கிறத நீங்க கால்குலேட்டே பண்ணாதீங்க. வெயிலையும் இதுலையும் நடந்து வருவாங்க. ஒரு இடத்துக்கு ஒரு உள்ள போனா எவ்வளவு தூரம் நடக்கணும், மைல் கணக்காக நடந்து வருவாங்க. சூடாயிடும் உடம்புலாம்.
வந்த உடனே தான் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தலையில் எண்ணெய் வைக்க கொடுப்பாங்க, எண்ணெய் கொடுப்பாங்க. அதாவது தலையில் எண்ணெய் வச்ச உடனே அந்த முழு பாடியில் இருக்கிற அந்த சூட்டை குறைக்குமா. இது பைபிள் நாட்கள் இருந்த விஷயம். உதாரணமாக கூட பாருங்கள், அப்பாவை விட்டுட்டு அம்மாவை விட்டுட்டு அப்படியே போகிறான் யாக்கோப்பு. போகிற வழியில் கர்த்தர் அவனை சந்திக்கிறார், அவனோடு பேசுகிறாரு. அங்கே ஒரு கல்லை நெட்டு இந்த கல் தேவனுடைய வீடு ஆகும்னு சொல்லி அந்த கல்லுகளில் எண்ணெயை வார்த்தான்னு இருக்குது பைபிளில். அப்படின்னா யாக்கோப்புக்கு அந்த வனாந்தரத்தில் எப்படா எண்ணெய் கிடச்சதுன்னா, அவன் போகும்போதே கையில் எண்ணெய் கொண்டு போகிறான், எண்ணெய் கொண்டு போகிறான், நெடுந்தூரம் நடந்து போகிறான்ல. அவனுடைய உடம்பு சூடாகும் போது அதை பயன்படுத்துவதற்காக அன்றைக்கு அதெல்லாம் கையில் ஆயுதமாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பேக்கில் என்ன வச்சுருக்கிறோம்? சென்ட்டு வச்சுருப்போம், லிப்பாம் வச்சுருப்போம், அப்புறம் கொஞ்சம் வேர்வையானால் அந்த கோட்டிங் குறைஞ்சிச்சின்னா அதை கோட்டட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வச்சுருப்போம். அப்பப்போ அதை ஒத்தி ஒத்தி எடுப்பாங்க இல்லை, தங்களுடைய அழகு குறையாதபடி, தங்களுடைய காரியம் குறையாதபடி எல்லாம் செட்டப்ஸ்லாம் இருக்கும். நிறைய பேக்கெல்லாம் திறந்து பார்த்தா தெரியும். ஒரு நாள் அப்படி ஒன்று வச்சுருவோம் தோத்திரம். ஆனால் நான் சொல்லும் போது எதையும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, அது வேறு கதை. சோத்திரம் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்நாட்களில் என்ன வச்சுருப்பாங்க? எண்ணெய் ரொம்ப முக்கியம். தாவீது கூட சொன்னார், என் தலையை எண்ணெயினால் என்ன பண்ணுகிறீர்? அபிஷேகம் பண்ணு. அந்த நாட்களில் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேனே, என் தலையில் நீ எண்ணெய் வைக்கல, எண்ணெய் வைக்கலன்னு சொல்கிறார். அதான் அதை எண்ணெய் வைத்தல் என்பது என் வீட்டுக்கு வந்தவரை நான் விசேஷமாய் கனம் பண்ணுகிறேன்னு அர்த்தம். அது அல்லேலூயா. பைபிள் நாட்களில் 3 விதமான கூட்டத்தாருக்கு மட்டும்தான் அந்த விசேஷித்த எண்ணெய் வைத்தல் உண்டு. ஒன்று, ராஜாக்களுக்கு எண்ணெய் வைப்பார்கள், அப்புறம் ஆசாரியர்களுக்கு, அப்புறம் தீர்க்கதரிசிகளுக்கு அந்த எண்ணெய் வைத்து அபிஷேகம் பண்ணி இவரை ராஜாவாக, இவரை ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுகிறோம்னு எண்ணெய் வைப்பாங்க. ஆனால் சீமோன் வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறாரே, அவர் யாருங்க? யோவான் 1:49 சொல்லுது, அவர் இஸ்ரவேலின் ராஜான்னு அழைக்கப்படுறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறார். லூக்கா 1:76, லூக்கா 7:28 வாசி, அவர் தீர்க்கதரிசிகளிலும் மேன்மையானவர்னு சொல்லப்படுறாரு. இவர் தலையில் எண்ணெய் வைக்க இவர் தகுதியானவரா தகுதி இல்லாதவரா? சொல்லுங்க. அவர் தலையில எண்ணெய் வைத்து கழிக்கப்பட வேண்டியது, அவர் கனம் பண்ணப்பட வேண்டியவர். சீமோன் அதை அறியவில்லை. அவன் தன்னை காட்டுகிறதிலேயே அவன் குறியார் தானே ஒழிய, இவர் ராஜா, இவர் தீர்க்கதரிசி, இவர் ஆசாரியர், இவருக்கு நம்ம அதை வைப்போம், அவன் வைக்கல. சோத்ரம். மார்க் 14:3 பாருங்க. மார்க் 14:3 பாருங்க. ஒரு ஸ்திரீ விளையேற பெற்ற நலனம் என்னும் உத்தம தைலத்தை, வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அவருடைய அந்த தைலத்தை அவர் சிரசிலே, கையை தட்டுங்க, இங்க ஊத்துறாவ, சிரசில ஊத்துற. என் தலைக்கு நீ என்ன வைக்கல, ஆனால் இவளோ என் சிரசிலே என்ன ஊத்துனா? அந்த தைலம், அந்த வெள்ளைக்கல் பரணி என்கிற அந்த விளையேற பெற்ற ஒன்று. சரி, இந்த பாவியாகிய ஸ்திரீக்கு இந்த தைலம், இந்த வாசனை திரவியம் எப்படி கிடைக்குன்னா, இவ பழைய தொழில் செஞ்சால, எல்லாரையும் கவர் பண்ணுறதுக்கு இதை வச்சுருந்தாவ. அந்த சென்ட்டை போட்டுக்கிட்டு அந்த தைலத்தை போட்டா எல்லாரும் இந்த ஸ்திரியை அட்ராக்டிவ் பண்ணக்கூடியதாக இருந்தது. தொழிலுக்காக அதை வச்சிருந்தவள், பயன்படுத்தினவள். அநேக ஆண்களை தன் பக்கம் கவர்ந்தெடுக்க, அவளுடைய வியாபாரத்தை இன்னும் விசாலமாக்க, தன் பணத்தினாலே வீட்டில் அந்த காரியங்கள் எல்லாம் வச்சிருந்தா. சோத்திரம். அதை உலகத்துக்காகவும் அசுத்தங்களுக்காகவும் அதை பயன்படுத்தினாள். இப்போது இயேசு அவளை ரட்சித்து விட்டார். இயேசு அவள் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். இப்போது இயேசுவே அவளுடைய ஆத்தும மணவாளனாய் மாறிவிட்டார். இயேசுவே அவருடைய எல்லாமாக மாறிவிட்டார். இனி நான் யாரை கவர்ந்து இழுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இனி இந்த விலையேற பெற்றதெல்லாம் நான் ஊருக்கு உலகத்துக்கு கொடுக்க வேண்டியதில்லை. எனக்கு தேவையானவர் இந்த இயேசுதான். எனக்கு அவசியமானவர் இந்த ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. எஃப் மேஜர். ஹல்லேலூயா. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே,
கைவிடா கண்மலையே. உங்களுக்கு அவர் கவர்ச்சி நாயகனா? கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, க்ளோரி, கரம் பிடித்தவரே, கைவிடா கைவிடா கண்மலை. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம். ஹல்லேலூயா. என்னை இழுத்துக் கொள்ளோ, என்னை இழுத்துக் கொள்ளோ, ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லோ, அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அறைக்குள் அழைத்து செல்லோ, அன்பில் திராட்சை ரசம் பார்க்கிலோ இனிமையானவர். பாடுங்க பாடுங்க, வாயை திறந்து கிலோ கைகளை தட்டி இனிமையா. We worship the Lord. உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாமும் மனமே, உற்றுண்ட பரிமளம், உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாமும் மனமே. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கே கவர்ச்சி, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, தவரே, கரம் பிடித்தவரே, ஹல்லேலூயா. கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, ஹல்லேலூயா. கைவிடா கண்மலையே. தன்னுடைய பாவ காரியங்களுக்காக அவள் உபயோகப்படுத்துற அந்த திரவியங்களை இப்போ ஆண்டவருக்காக பயன்படுத்துறா. அவளுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட போது நான் செத்திருக்க வேண்டியவள், நியாயப்பிரமாணத்தின்படி நான் மரணத்திற்கு பாத்திரன், ஆனால் என் மிகுந்த கிருபையினால் என்னை மீட்டு ரட்சித்தீரே, இனி என் வாழ்க்கை என்னுடையதெல்லாம் உம்முடையது என்று சொல்லி இயேசுவினுடைய சரசில ஊத்தினா. அவருடைய அர்த்தம் என்ன? நீர்தான் என் மணவாளன், நீர்தான் என் தெய்வம், நீர்தான் என் குல தெய்வம், என் வாழ்க்கையின் எல்லாமே நீங்க தானே ஊத்தனா. இதே மரியாள் தான் ஒரு முறை யோவான் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்திலையும் அப்படித்தான் ஆண்டவருக்கு விலையேற பெற்ற தைலத்தை ஊத்துறா. அப்படி ஊத்தும் போது யூதா சொல்றான், இது 300 பணத்துக்கு வேல்யூ உள்ள ஒரு பொருளை இப்படி ஆண்டவர் சரசில ஊத்துறால, இது தரித்திரருக்கு கொடுத்தா உபயோகமா இருக்குமே. அடே இயேசுவை சிரசில ஊத்துறத யூதாஸ் என்ன சொல்றான்? இது 300 பணத்துக்குள்ள ஒரு மதிப்புள்ள ஒரு பொருளை இப்படி இவ இயேசுவின் சிரசில ஊத்துறால, இதை தரித்திரர்களுக்கு செலவு பண்ணலாமேன்னு சொல்றான்னா, இயேசுவின் சீஷரா இருந்த யூதாஸின் மனநிலை என்ன? இந்த மரியாளை பாருங்க. நிறைய பேர் அப்படித்தான் 3.5 வருஷம் இயேசுவோடே தான் கூட இருக்கிறான், அவன் கூட கொஞ்சமாக தான் அன்பு கூறுறான். இந்த மரியா எவ்வளோ அன்பு கூறுறா பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருக்குன்னா மனம் வராது. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுப்போம், ஆண்டவருடைய காரியங்களை கொடுப்போம்னா அதுக்கு கை இழுக்கும். ஆனால் உலகத்துக்கு தனக்குன்னா தாராளமாக வரும். அது பாஸ்டர் பார்த்துக்குவார். அவர் தோத்திரம் ஜபம் பண்ணி வாங்கிடுவோம்மா தோத்திரம். ஆனால் நீ ஒன்றும் கொடுக்காது ஆண்டவருக்கு, நான் வாங்கிடுறேன் தோத்திரம். ஆனால் லிஸ்ட்டில் உனக்கு கொஞ்சம் எழுதியிருப்பார், நீ எப்படி அன்பு கூறுற, உன் வீட்டுக்கு உனக்கு நீ என்ன பண்ணுற, ஆண்டவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். கூடவே இருக்கிறாங்க, ட்ரெஷரராக இருக்கிறான். யூதாஸ் சொல்கிறான், கர்த்தருக்கு செய்கிறத போய் அவன் கமாண்ட் பண்ணுறாங்க. நிறைய நேரம் இயேசுனாருக்கு நீங்கள் செய்யும்போது உன் வீட்டில் இருக்கவன் கமாண்ட் பண்ணுவான்,
இப்போ சர்ச்சைக்கு வேணுமா? இப்போ பாஸ்டர் சொல்வார் தான், மூடின்னு இரு அப்படின்றவாங்க. நீயும் மூடிக்குவ தோத்திரம் சில நேரங்களில். ஆனால் இந்த மரியாதை அதை குறித்து கவலைப்படவே இல்லை. என் ஏசு இல்லைன்னா நானே இல்லை, என்ன இப்போ உலகம் காரியம். உன்னை ஆண்டவர் கூட சொல்ல, தரித்திரர் எப்போதும் கூட இருக்கிறாங்க, நான் இருப்பேனா? என்ன பேசுகிற நீ யூதாஸ் அப்படின்றார். இப்போ சீமோன் வீட்டிலையும் அதே போல தான் மரியாள் விலையேற பெற்ற நளனம் என்கிற அந்த வெள்ளைக்கல் பரணி உள்ள அந்த ரொம்ப காஸ்ட்லியான ஒன்றை ஆண்டோடைய பாதத்தில் தலையில் ஊற்றும் போது அவன் சொல்கிறான், சோத்திருக்கிறோம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் சொல்கிறான், இந்த தைலத்தை இப்படி வீணாக்குறாளே. என்ன சொல்கிறான்? இயேசுநாதருடைய சிரசில் ஊத்துறது அவன் என்ன நினைக்கிறான்? இப்போ இவனெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள்? இயேசுநாதருக்கு இந்த ஸ்திரீ ஊத்துற தைலத்தை குறித்து நீ ஒன்றாச்சும் வாய முடின்னு கம்முன்னு இருக்கணும். அவன் என்ன சொல்கிறான்? இதை இப்படி வீணா. இயேசுநாதருடைய சமூகத்தில் இருக்கிறது வீணான நேரமா? நிறைய நேரம் உலகம் சொல்ல, என்னடா அப்பப்ப பைபிளை தூக்கி சர்ச்சைக்கு போகிற, சர்ச்சில் இருக்கிறவன் அவனை கொட்டுவான், அவனா தருவான், இவனா தருவான் அப்படின்னு உலகம் சொல்லும். நீயும் அந்த அப்படி அன்ட்டு குறைக்கூடாது. ஆமாம், இயேசு தான் தராரு, பைபிள் தான். அது இல்லைன்னா நான் இல்லை, அவர் தராரோ தரலையோ நான் போய்த்தான் ஆவேன். கையை தட்டு நான் போவேன், நான் தேவனை நேசிப்பேன். பாருங்க, ஆண்டவருக்கு செய்யறத கூட இருக்கிற சீச 300 பணத்துக்கு மதிப்புள்ள ஒரு பொருள்ன்றான். இவன் சொல்றான், இவ்வளோ விலையேற பெற்றதை இப்படி வீணாக்குறாளேன்னு சொல்றான். இப்போ நான் கொஞ்சம் கவனிக்கிறோம். இந்த 300 பணத்துக்கு சமமானது தான் அந்த தைலம். அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அப்போ ஆண்டவர் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தான்னு இக்கால கணக்கின்படி ஒரு மேத்தமேட்டிக்ஸ் நான் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு முறை ஜனங்கள் 5000 பேர் கூடியிருந்த ஒரு மலையில் 3 நாள் இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிட்டவொடனே சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுமேன்றார். இப்போ மார்க்கு 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சீஷர்கள் சொல்கிறாங்க, 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். எத்தனை பேருங்க இருக்கிறாங்க அங்கே? சத்தமாக சொல்லுங்கள், எத்தனை பேர் இருக்காங்க? இதை நீங்கள் பேசினாதான் உங்களுக்கு புரியும், இந்த மேக்ஸ் உங்களுக்கு புரியும். எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? இந்த 5000 பேருக்கு சாப்பாட்டு செலவு எவ்வளோ ஆகுமா? 200 பணம் இருந்தால் 5000 பேருக்கு சாப்பாடு போட்டுடலாம். இன்றைக்கி இருக்கிற 200 ரூபாயில் 5000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா ஐயா? தோத்திரம், நமக்கே அது போதாது. நமக்கே மட்டன் பிரியாணி 240 ரூபா. எங்கே பாஸ்டர் சாப்பிட்டீங்கன்னா? தோத்திரம் சாத்திரம். சரி, 200 பணத்துக்கு, அந்த நாளின் பணத்தை மதிப்பை சொல்கிறேன். 200 பணத்துக்கு எத்தனை பேர் சாப்பிட்லாங்க? சரி, ஆனால் இந்த தைலம் விலை எவ்வளோங்க? 300. இப்போ ஒரு மேக்ஸ் போடுவோம். 200 பணத்துக்கு 5000 பேர் சாப்பிட்லான்னா 300 பணத்தை வேரியேஷன் பண்ணுவோம். 100 பணத்துக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்லாம்? அப்போது 2500 பேர். 200 பணத்துக்கு 5000 பேர். 300 பணத்துக்கு 7500 பேர். 7500. இன்றைக்கி ஒரு சாப்பாட்டு விலை 100 ரூபான்னு வச்சுக்கோ. நான் ரொம்பலாம் போகல, ஒரு சாப்பாட்டு சாப்பிட்ணுன்னா எவ்வளோ போடலாம்? 100 ரூபா போடலாம். அப்போ 7500 × 100ன்னு போட்டால் இசிக்வல்ட்டி எவ்வளோ வருதுங்க? 7,50,000. சிம்பிள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ். இப்போது ஆண்டவுடைய தலையில் உடைச்சி என்ன எவ்வளோ பணம் உள்ளதை ஊற்றுறான்? 7,50,000 மதிப்புள்ள ஒன்றை கர்த்தருக்காக உடைச்சு ஊத்துற. கையை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அத கூட இருக்கிற சீச்சன் சொல்றான், இதை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம், இதை இயேசுவின் தலையில ஏன் இவ வேஸ்ட் பண்றான்? இன்னொருத்தவன் சொல்றான், குஷ்டரோகத்திலிருந்து சுகமான சீமோன் சொல்றான், இவ பணத்தை விரயம் பண்ணுகிறாள். ஆண்டவர் இவங்களெல்லாம் சொல்கிறார், இவர்களெல்லாம் என்னிடத்தில் கொஞ்சமாக என்ன கூறுறாங்க? அவன் அப்படித்தான் பேசுவான். ஆனால் இவ்வளோ என்னிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்தால் கைகளை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஊழியம் அவருக்குன்னா இனுக்கிறது, உனக்குன்னா மினுக்கிறது. புரியுதா புரியலையா? தோத்திரம் உன் செயலில் தான் இருக்குது.
எல்லாவற்றிலும் நம்ம எப்படி அன்பு கூறுறோன்னு. அவளுடைய கண்ணீர், அவளுடைய முத்தம், அவளுடைய எண்ணெய் பூசுதல், கர்த்தர் சொல்றார் மிகவும் அன்பு கூர்ந்தாள். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்கள், நான் கொஞ்சமாய் அன்பு கூறுகிற சீமோனாக அல்ல, அதிகம் அன்பு கூறுகிற மரியாளா எங்களை மாற்றும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். Thank you Jesus. G மைனர் கொடுங்க தம்பி. ஹalleluya ஹalleluya. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. எல்லாரும் வேகமா எழுந்து இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை சோத்திரோ அவே ஆராதனை சத்தமாக ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. சொல்லுங்க, உந்தன் பாதம் சத்தத்தை உயர்த்தி ஓயாமல் ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயா. ஓயாமல் முத்தம் செய்கிறே. உம்மை எப்படி நான் பாடுவே. சத்தத்தை உயர்த்தி உம்மை எப்படி நான் பாடுவே. நான் துதிப்பே என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத சகதரபதரம் ஓ நல்ல பங்கு நீதானையா ஐயா. நல்ல பங்கு நீதான். உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே ஐயா. தூக்கி எடுத்தவரே ஐயா. தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவே. என்ன சொல்லி நான் துதிப்பே. உம்மை எப்படி நான் பாடுவே. என்ன உந்தன் நாமம் உயர்த்திடுவே. உம் விருப்பம் செய்திடுவே. உந்தன் நாமம் உயர்த்திடுவே. உம் விருப்பம் செய்திடுவே ஐயா. உம் விருப்பம் செய்திடுவே ஐயா. உம் விருப்பம் செய்திடுவே. உம்மை எப்படி நான் பாடுவே. சகபதரபா என்ன சொல்லி நான் துதிப்பே. உம்மை எப்படி நான் பாடுவே. விடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. விடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. க்ளோரி. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கும் விடுவிக்க
வல்லவரே. எரிகின்ற சகபா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும். I love you Jesus, I love you much more. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, glory. ஆராதனை 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 ஆராதனை. Thank you Lord. இயேசு சீமோனை குறித்து சொன்னார், நீ என்னிடத்தில் கொஞ்சமாய் அன்பு கூறுகிறாய், இவளோ என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தார். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை இருக்கின்றாரு. தேவ பிள்ளைகளை ஒரு தீர்மானம் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. நான் கொஞ்சமா அன்பு கூறுற விசுவாசி அல்ல ஆண்டவரே, உங்களை அதிகமா அன்பு கூறும்படி ஒவ்வொரு நாளும் நீர் என்னை ரட்சித்ததை எனக்கு எண்ணி எண்ணி நான் கண்ணீர் விட்டு உம்மை ஆராதிக்கிற ஒருவளாக, எனக்கு செய்த அந்த நன்மைக்கு நான் உங்களை நேசிக்கிறப்பான்னு ஓயாம முத்தமிடுகிற விசுவாசிகளாக. இனி இந்த உலகத்தை நான் கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள உறவு எனக்கு முக்கியம் இல்லை, இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி விலையேற பெற்ற தைலத்தை கர்த்தருடைய சரசில உடைச்சு ஊத்தினாலே அந்த மாதிரி அதிக அன்பு கூறுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பான்னு கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கொஞ்சமாய் அன்பு கூறுகிறவர்களாக அல்ல, அதிக அன்பு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி அந்த உணர்வு சிந்த எண்ணங்கள் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இந்த வாரம் முழுக்க நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேக வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா நாட்டில் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இப்பொழுது இருப்பதாக. கைகளை வைத்து சத்தமாய் மாறனாதா, சத்தமா 3 முறை இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சத்தமாய் ஒரே குரலா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சமாய் அல்ல, அதிகமாய் அன்பு கூறுவோம்.